கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 மாதங்களாக கடந்த 2 கூட்டங்களில் நான் திங்ஸ் தட் மேட்டர் மோஸ்ட் இன் லைஃப் இன் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் அதிமுக்கியமானது என்ன என்பதை தொடர்ந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். லூக்கா 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் 23ஆம் வசனத்திலே, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. வாழ்க்கையில் எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எது அவசியமோ அதற்கு முதலிடம் கொடுக்கணும். அப்போ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முக்கியமில்லாத அற்பமான காரியங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பின்பு முக்கியமானவைகளுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியாம முக்கியமானவைகள்லேருந்து வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகும். ஆண்டவருடைய கிருபையினால முக்கியமான 2 காரியங்கள் இதுவரை கவனிச்சிருக்கிறோம். குடும்பத்தில் ரொம்ப அடிப்படையான முக்கியங்கள் என்ன? முதலாவது நம்ம கவனித்தோம், குடும்பத்தில் மிக முக்கியமானது என்னது சொல்லுங்க? அன்பு. அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. அன்பு இல்லாமல் குடும்பத்தை நடத்தவே முடியாது. இதை நம்ம ஒரு மாதம் கவனித்தோம். கடந்த மாதம் பேசும்போது நான் சொன்னேன், 2வது மிக முக்கியமானது குடும்பத்தில் என்னன்னு கேட்டா என்னது? சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சந்தோஷம். அன்பு, அதுக்கப்புறமா சந்தோஷம். சந்தோஷம் இல்லைன்னா குடும்பம் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. குடும்பம் ஆரம்பிக்கிறதே எதுக்குன்னா சந்தோஷத்துக்காக தான். துக்கத்துக்காக யாரும் குடும்பத்தை ஆரம்பிக்கிறது இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு கோலாகலமாக திருமணம் நடத்துறது என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே எப்படி இருக்கணும்? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்ம குடும்பமே ஆரம்பிக்கிறோம். ஜோடியாக இருந்தால் சந்தோஷமா இருக்கும்னு தான் ஜோடி தேடி ரொம்ப நாள் காத்திருந்து கல்யாணம்லாம் பண்ணுறோம். அப்போ சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம கடந்த மாதம் பேசினோம். நான் இன்னைக்கு சாயங்காலம், நான் போன மாதம் என்ன பேசினேன்னு நான் கேட்டேன், எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளவு உண்மையாகவே அந்த செய்தியே ஒரு சந்தோஷமாக குதூகலமாக போயிடுச்சு. நீங்களும் கேட்காதவங்க கேளுங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ரொம்ப நானே என்ஜாய் பண்ணேன். அந்த சந்தோஷம் எவ்வளோ முக்கியன்றதை நானே படிச்சுக்கிட்டேன் அது கேட்டு. இன்றைக்கு 3வது படிக்க போகிறோம். குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான 3வது என்னன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். வெரி குட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் சே let there be peace upon this house. இந்த வீட்டில் முதலாவது எப்படி இருக்கணும்னா சமாதானம் உண்டாயிருக்கணும். சமாதானம் உண்டாயிருக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 2 வசனங்களை வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் இது சொல்றாரு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை பண்ணணும். எதற்காக என்று கேட்டா, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ள யாவருக்காக அப்படியே செய்யணும். ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்றார். எதுக்குன்னு கேட்டா, கலகமே இல்லாம அமைதலா ஜீவனம் பண்ணணும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப பிரதானமானது இதுதான். முதலாவது செய்ய வேண்டியது தான். முதலாவது குடும்பத்தில் எதிர்பார்க்க வேண்டியது தான். பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தின் வெற்றி என்பது அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தில் தான் இருக்கு. மற்ற எல்லாவற்றை பார்க்கிறோம் அது முக்கியமானதாக இருக்கு. வேதத்திலிருந்து நான் ஒரு 4 வசனங்களை சுட்டி காட்டுறேன், எப்படி சமாதானம் என்பது மற்ற எல்லாவற்றை விட முக்கியமானது. How peace takes precedence over all other things. 4 காரியம். முதலாவது, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறு துணிக்கையே நலம். இன்னொரு சொன்னா, சண்டை போட்டுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்றத விட சமாதானமா கஞ்சி குடிக்கிறது நல்லது, நம்ம பாஷையில் சொல்லணும்னா. அப்போ முதலாவது எழுதி கொள்ளுங்க, ஆகாரத்தை விட சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். சாப்பாட்டை விட எது முக்கியம் சொல்லுங்க சத்தமா? சமாதானம் தான் முக்கியம். சாப்பாடு 2வது தான்.
எளிமையான சாப்பாடு இருந்தால் கூட சமாதானமாக சாப்பிட்டோம்னா அதுதான் ரொம்ப சிறந்தது, தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ரெண்டாவது, நீதிமொழிகள் 21:9 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். ரெண்டாவது, பெரிய வீட்டில் வாழ்றதை விட சமாதானமா வாழ்றது நல்லது. வீட்டை வாங்குறது தான் வாழ்க்கையில பெரிய சாதனை நினைக்கிறீங்க. வீட்டை வாங்கிட்டு அதுக்குள்ள சமாதானம் மாத்திரம் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத விட கூரை மேல உட்காந்துக்கிறது நல்லது. இன்னொருத்தமா சொன்னா வெட்ட வெளியில வாழ்றதே நல்லது, வீடே இல்லாம அனாதையா வாழ்றதே நல்லது. அதான் அதோடைய அர்த்தம். அப்போ சமாதானம் ரொம்ப முக்கியம். மூன்றாவது, இன்னொரு வசனம் சுட்டி காட்டுறேன். அதே 21ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19ஆம் வசனத்துல வாசித்தால் திரும்பி வராங்க இந்த அம்மா. சண்டைக்காரியும் கோபக்காரியும், இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிடுது, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயோடனே குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். அதாவது இது மூணாவது என்னன்னா, லொக்கேஷனை விட சமாதானம் தான் முக்கியம். சிட்டியில் வாழ்றோமா, மஃப்சல்ல வாழ்றோமா, பெரிய தெருவில் வாழ்றோமா, இந்தியாவில் வாழ்றோமா, கனடாவில் வாழ்றோமா, அமெரிக்காவில் வாழ்றோமா, ஈரானில் வாழ்றோமா, ஈராக்கில் வாழ்றோமான்றது முக்கியம் இல்லை. எங்கே வாழ்ந்தாலும் எது முக்கியம்? சமாதானம். அப்படி சமாதானம்னா வனாந்திரத்தில் போய் உட்காந்துக்கலாமா? என்ன இது எழுதுனது ஒரு ராஜா, என்ன பாடுபட்டாரோ தெரில. இப்போ சமாதானம் ரொம்ப முக்கியம். சரி, நாலாவது, இந்த சமாதானத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்பீங்களானா? பிரசங்கி 4:6, வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைதலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். இன்னொரு விதமா சொன்னா, வாழ்க்கையில பல செல்வங்களோடு வாழ்வதை பார்க்கிலும் சமாதானத்தோடு வாழ்வது தான் மிக சிறந்தது. செல்வத்தை சம்பாதிக்கிறத விட சமாதானத்தை சம்பாதிக்கிறது மிக மிக அவசியம். சமாதானம் மிக முக்கியம். பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை தன் ரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற ஒரு பிள்ளையினுடைய குடும்பத்திற்கு ஒரு அடையாளம் உண்டான அது சமாதானம். ஏசாயா 32:18 பாருங்க. ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். யாரு இது? என் ஜனம்னா யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அவங்க எப்படிப்பட்ட இடத்துல வாழுவாங்கன்னு கேட்டா, சமாதான தாபரம், அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட இடத்துல குடியிருப்பாங்க? அமைதியா. அதுல ஒரு குவைட்னஸ், ஒரு பெரிய பீஸ் அங்க இருக்கும். இந்த அமைதி அப்படின்ன உடனே எனக்கு 2 பாப்புலரான கதைங்க ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு சாயங்காலம். இந்த அமைதி, குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும்னு. சரி, இதை முதல்ல அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கதைக்கு வருவோம். 2 கதை. இதை நம்ம அமைதினா என்னன்னு சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கதை. நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, நம்ம சர்ச்சில் இருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு அம்மா வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள், சண்டை, ஓயாத போராட்டம், நிம்மதியே இல்லையா. அப்போ அந்த ஊருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு ரிஷி வந்தாராம். அவர்கிட்ட போய், ஐயா வீட்டில் ஒரே சமாதானம் எல்லாம் இருக்குது, ஏதாவது ஒன்று மந்திரம் பண்ணி கொடுங்கன்னா, அவர் சொன்னாராம், சரிம்மா நீ என்ன பண்ணு, ஒரு பாட்டிலில் தண்ணி சுத்தமாக பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வா, நல்ல சூடு பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வா, நான் அதை என்ன பண்ணுவேன், மந்திரம் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அவன் வீட்டில் சண்டை வராதுன்னு. இந்த அம்மா ரொம்ப பயபக்தியா நல்ல சூடு பண்ணி வடிகட்டி சுத்தமான தண்ணியை பாட்டிலில் பிடிச்சி கொண்டு வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக மந்திரம் பண்ணி அடுத்த நாள் கலெக்ட் பண்ணிக்க சொன்னார். இந்த அம்மா கலெக்ட் பண்ண வரும்போது அவர் சொன்னாராம், இங்கே பாருமா, இந்த மந்திர சக்தி வேலை செய்யணும்னா இந்த பாட்டில் தண்ணியை நீ எப்பெல்லாம் வீட்டில் சண்டை துவங்குதோ இந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணிக்கணும், வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டு ஒரு சொட்டு வெளியே வந்துடக்கூடாது, ஒரு சொட்டு உள்ளேயும் போயிடக்கூடாது, சண்டை முடிகிற வரைக்கும் வாய்க்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா இந்த மந்திரம் வேலை செய்யும்னு சொல்லிடுறோம். இந்த அம்மாவும் கேட்டுட்டு ரொம்ப நன்றி சொல்லி அடுத்த முறை சண்டை துவங்கின உடனே ஓடி போய் பாட்டில் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டு ஒரு சொட்டு வெளியே விடாமல் ஒரு சொட்டு உள்ளே விடாமல் அப்படியே திக்கி திணறி பிடிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு 2 வாரம் போச்சு. சண்டை சச்சரவு எல்லாம் ஒரேடியாக ஒளிஞ்சு சமாதானமாக வீடு மாறிடுச்சான்.
அந்த ரிஷியை பார்த்து ஓடி வந்தாங்களாம். ஐயா, உங்க மந்திர சக்தியை நான் என்ன சொல்லுவேன், என்ன மாதிரி வேலை செய்யுது, சண்டை சுத்தமா ஒளிஞ்சு போச்சு ஐயா, பல வருஷமா என்னுடைய போராட்டம் ஒளிஞ்சு போச்சு, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, என்ன மந்திரம் பண்ணீங்களோ தெரியல. அவர் சொன்னாராம், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, உன் வாயை அடக்குனாலே போதும், எல்லா சண்டையும் ஒளிஞ்சு போயிடும், உன் வாய்க்குள்ள தண்ணி வைக்க சொன்னதை நீ பேசாம இருக்கணும் தான். இப்போ இதுக்கு வேடிக்கையா இருக்க கதை, நான் அதுக்கு பின்னாடி வரேன், இந்த கதைக்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்ல வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ இன்னொரு கதை இருக்கு, இந்த கதையை நான் கேட்டிருக்கேன், இதெல்லாம் அப்பா சொன்ன கதை தான். என்ன இன்னொரு கதை என்னன்னா, ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துல ஒரு குடும்பம் சர்ச்சுக்கு 25 வருஷமா வந்தாங்களாம், 25 இயர்ஸ் வந்தாங்களாம். எல்லா வீட்லையும் சண்டை சச்சரவுன்னு பாஸ்டரை கூப்பிடுவாங்களாம், இந்த வீட்டில் மட்டும் ஒரு முறை கூட கூப்பிடலையாம். ரொம்ப அமைதியா சமாதானமா வீடு போயிட்டு இருக்கான். அப்ப இவருக்கே பொறுக்க முடியல, என்னடா இது ஒரு முறை கூட சண்டையே வராது, ஒரு அதிசய குடும்பம் நமக்கு இருக்கே அப்படின்னு ஒரு நாள் அவரால் அடக்க முடியாம கேட்டுவிட்டாராம். என்னங்க ரகசியம், 25 வருஷமா அந்த சர்ச்சில் இருக்கிறீங்க, ஒரு முறை கூட நீங்க சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் என்கிட்ட வந்ததே கிடையாது, உங்க அமைதியின் ரகசியம் என்ன? அப்ப அந்தம்மா சொன்னாங்களாம், அந்த ரகசியத்தை நான் எப்படி சொல்லுவேன், அதாவது எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் மாப்பிள்ளை வந்து அவருடைய அந்த குதிரை வண்டியில் என்ன அவர் வீட்டுக்கு கூட்டு போனார். அப்போ குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னால் திடீர்னு வண்டி நின்று போச்சு, குதிரை நின்றுக்குச்சு, அது படுத்துக்குச்சு, ரோட்லேயே படுத்துக்குச்சு. அவர் தடபுடாலும் இறங்கினார், வண்டியை விட்டு இறங்கி அந்த குதிரையை பார்த்து சொன்னார், ஒரு பேர் வச்சு சொன்னார், பேர் வச்சுட்டு சொல்லி, கெட் அப் அண்ட் வாக், எழுந்து நட, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் ஃபார் யூ, இதான் முதல் எச்சரிக்கை அப்படின்னு சொன்னார். அது உடனே கேட்டு எழுந்து நடந்துருச்சு. திருப்பி ஒரு 100 மீட்டர் வீட்டுக்கு இருக்கிறதுக்கு முன்னால திருப்பி படுத்துக்குச்சு. அவர் இறங்கினாரு, இறங்கி சொன்னார், திஸ் இஸ் த செகண்ட் வார்னிங் ஃபார் யூ, 2வது முறை எச்சரிக்கை கொடுக்குறேன், ஒழுங்கா மரியாதை எழும்பி நடனாரு. உடனே எழுந்து நடந்துச்சு. திருப்பி வீட்டு ஒரு வாசலுக்கு ஒரு 50 மீட்டர் இருக்கும், பட்டுன்னு படுத்துக்குச்சு. இந்த முறை மனுஷன் பேசவே இல்லை, நேராக வீட்டுக்குள்ளே போனார். நான் வண்டியிலே உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ளே போயிட்டு ரிவால்வர், ஒரு பெரிய ரிவால்வர் எடுத்துகிட்டு வந்தார், கன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். நேராக அந்த குதிரையினுடைய நெத்தியில் கொண்டு அந்த கன்னை வச்சு ஒரு இழுத்தார், அவ்வளோதான். குண்டடிப்பட்டு அந்த அந்த குதிரை துடிச்சு ரத்த வெள்ளத்தில் செத்து போச்சு. என்னால் ஷாக்கை தாங்க முடியல. டார்லிங், வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு கேட்டேன். கன்னை திருப்பிட்டு சொன்னார் என்ன பார்த்து, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. அன்னைக்கு வாயை மூடினங்க, இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. 25 வருஷமா எப்படி இருக்கு வீடு, சமாதானமா போயிட்டு. கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. இப்போ எத்தனை வீடு இந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணா வேலை நடக்குமா? நானும் உங்களை எல்லாரும் புட்டி ஃப்ரீயாவே கொடுக்குறேன், நீங்களும் எடுத்துட்டு வருவேன், நானே வடிகட்டி கொடுக்குறேன், நீங்க எடுத்துட்டு போய் வாயில ஊத்திக்குவீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கு, அதாவது ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அது பொருத்தமா இருந்தா கூட, குடும்பம்ன்றது வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு துப்பாம முழுங்காம இருக்கிறது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். எந்த புருஷனும் கன் எடுத்துட்டு போய் மனைவிட்ட காமிச்சிட்டு, நீ பேசினா சுட்டு விடுவேன்னா, நீ கண்ணை நீயே வச்சுக்கோ நான் போறேயான்னு சொல்லி அடுத்த வண்டி ஏறி அந்தம்மா போயிடும். இன்னைக்கு சொல்லவே வேணாம், டக்குன்னு ஃபாலோ பண்ணி ஓலாவை கூட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி காலத்தில் வாழ்றோம். யாரும் இந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ நீங்க உண்மையா பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், திஸ் இஸ் நாட் த வே we maintain peace in our house. ஒரு வீடு சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருக்கவங்க பேசவே பேசக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்றது சட்டம் அல்ல. See, this is the problem with many of us. நாம வந்து இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இதை பற்றி நான் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, there is something that came to my mind. ஆண்டவர் என் மனதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து நினைவுபடுத்தினார். சம்டைம் இந்த அமைதியான வீடு, சமாதானமான குடும்பம் அப்படின்ன உடனே, sometimes we have developed over time some false definitions of what quietness is all about. அமைதி என்பதற்கே தவறான விளக்கங்களை கொடுத்து சில வேளை ஒரு மாயையான பொய்யான நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு அமைதியை நிறைய பேர் நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்றோம், மெயின்டைன் பண்ண முயற்சி செய்கிறோம்.
இன்றைக்கு அதை பற்றி உங்களோட பேச போகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ these 7 false ideas or definitions of what true quietness at home and peace at home is really. ஒரு உண்மையான சமாதானம், அமைதி என்பதற்கு இந்த 7 மாயமான பொய்யான விளக்கங்களை தயவு செய்து நீங்க பின்பற்றாதீங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்க மனசுல வைத்திருந்தீங்கன்னா இந்த செய்தி முடிவில் ஆண்டவர் அதை எடுத்துறதுக்கு உதவி செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். 7 விதமான பொய்யான அமைதியை குறித்த விளக்கங்கள். நான் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல போகிறேன். நீங்கள் தயவுசெய்து எழுதுங்க. எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல போகிறதில்ல, அந்த வார்த்தைகளை சொல்ல போகிறேன். லெட் மீ ஸ்பீக் வெரி ப்ராக்டிக்கலி. நம்பர் 1, the first false idea of quietness is maintaining a circumstantial quietness. அதாவது ஒரு அமைதியான நிலையை அடைவதற்கு சூழ்நிலையை ஒரு காரணமாக நாம அமைத்துக் கொள்வது. சூழ்நிலையின் காரணமாக அமைதியாக இருப்பது. எல்லாரும் சொல்லுங்க, எதனால அமைதி? சரி, இது எப்படி நான் விளக்கலாம் அப்படின்னு சொன்னா, உதாரணமா சில பேர் சில வீடுகளில் ரொம்ப அமைதியை காத்துக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவங்க சத்தம் போட்டு பேசவோ, அவங்க மனசில் இருக்கிறத சொல்றதுக்கோ, அவங்க கவுண்டர் பண்ணுறதுக்கோ சூழ்நிலை சரியா இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இருப்பாங்க, சில பேர் குடும்பத்தோடு உட்காந்துருப்பாங்க, பிள்ளைங்க எப்பவுமே கூடவே இருப்பாங்க, சொந்தங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, கூட்டு குடும்பத்தில் வாழ்வாங்க. பக்கத்து வீட்டு அயலான் ரொம்ப பக்கமாக இருப்பார், லைட்டாக சத்தம் போட்டால் கூட பக்கத்து வீட்டில் கேட்டுரும். எல்லாரும் ஒரே கேபினில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, வேலை செய்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பேசுனா பிரச்சனை வந்துடும், நம்ம பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாயிடும், அதனால் நான் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறது. அல்லது பேசணுன்னு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் டைம் வாய்க்கலை, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வேலை நடுவாக இருக்குது, ஏதாவது பேச ஆரம்பிச்சோன்னா வேலை கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கு பாருங்க. அதுக்காக சில பேர் அமைதியாக இருக்காங்க பாருங்க. நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம அமைதியை வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. சில வால்கனோ இருக்கு, என்ன அந்த வால்கனோ அந்த எரிமலை வெடிக்காமல் இருக்கிறதுனால உள்ள எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கடல்ல இருக்கிற அலை கரை சேரலன்றதுக்காக சுனாமியே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஆபத்தை நீங்க வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க பிரச்சனையை சரியா சால்வ் பண்ணலன்னு தான் அர்த்தம். நிறைய பேருடைய வீடுகளில் சூழ்நிலை சரியில்லைங்க, பேசணுன்னு தான் இருக்கேன், ஆனால் நான் ஆரம்பிச்சேன்னா இது முடியாது, இது ஒரு மாதிரி வேற மாதிரி போயிடும், எல்லாரும் மாதிரி அருவருப்பாக நினைப்பாங்க, கேவலமாக போயிடும், அதனால நான் எதுவும் பேசுறதில்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவான உடனே நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம வீடு ரொம்ப சமாதானமாக இருக்குது, அமைதியாக நம்ம தங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ஐடியா தட் வி ட்ரை டு பில்ட் ஃபார் அ கைண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல் ஹவுஸ், குவைட் ஹவுஸ்ன்றது சம்டைம்ஸ் இட் கேன் பி சர்க்கம்ஸ்டான்ஷியல் குவைட்னஸ். சூழ்நிலைகளை அடிப்படையாய் கொண்ட ஒரு அமைதி, சூழ்நிலையை அடிப்படையாய் கொண்ட ஒரு அமைதி. புரிஞ்சிட்டிங்களா இதை? சரி, ரெண்டாவது ஒன்று இருக்கு, இதை வைத்து கூட சில பேர் ரொம்ப அமைதியான வீட்டில் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், ரெண்டாவது ஐ கால் திஸ் கம்பல்சிவ் குவைட்னஸ். கம்பல்சிவ் குவைட்னஸ் இது என்னன்னு கேட்டால், கட்டாயத்தின் பேரில் அமைதியாக இருக்கிறோம். வாழ்க்கையில் சில கட்டாயங்கள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, அதை தவிர்க்க முடியலை, அதை மேற்கொள்ள முடியலை. இந்த கட்டாயத்தினால தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட கட்டாயங்கள்னு சொன்னால், சில வீடுகளில் நான் 2 கதை சொன்னேன் பாருங்க, அதில் விசேஷமாக அந்த 2வது கதை, அந்த கன்னை காமிச்சிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறது. இது என்னென்னா, சில வீடுகளில் கன்னை காமிச்சு அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. சில வீடுகளில் ஏன் அமைதியாக இருப்பாங்கன்னா, பயமுறுத்தியோ, மிரட்டியோ, அடித்தோ, துன்புறுத்தியோ சில பேரை வாய் பேச விட மாட்டாங்க. ஒரு பயமுறுத்தல், அதாவது நீ வெளியே போய் நீ சொன்னா நான் என்ன செய்கிறேன் பாரு,
இது அப்படி மிரட்டுறதுனால, பயமுறுத்துறதுனால சில பேர் வந்து தங்க பிரச்சனைகளை எங்கேயுமே சொல்றது கிடையாது. அமைதியா அவங்க பாட்டுக்கு தனி அறையில் அழுதுகிட்டு தங்க பிரச்சனையை தங்களோடையே அப்படியே உள்வாங்கிட்டு அவங்களே மனசுக்குள்ள மென்னுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இது என்னன்னா, அமைதியா இருக்கிறதுனால இவங்க அமைதியா இருக்கிறது இல்லை, கட்டாயங்க, வேற வழி இல்லை. என்னை பயமுறுத்துறாங்க, என்னை மிரட்டுறாங்க, எனக்கு வேற வழி தெரியல. சில பேர் இருக்காங்க பயமுறுத்த மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இங்கே பாரு, இந்த காரியத்தை பற்றிலாம் நீ பேச ஆரம்பிச்சின்னா இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும். எதுவுமே பேச மாட்டேன், இனிமேல் உங்ககிட்ட சாப்பிட மாட்டேன், நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கோ. உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்கள் அப்பா வீட்டுக்கு வரமாட்டேன். நீ இதெல்லாம் பேசுனீன்னா இந்த மாதிரி நான் வந்து உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுப்பேன், ரிட்டார்ட் பண்ணுவேன். இப்படி பயமுறுத்தின உடனே அந்த ஆணோ பெண்ணோ அல்லது கணவனோ மனைவியோ, சரி ஃபார் த கிரேட்டர் குட், இதை விட பெரிய நன்மை வருது, அதுக்காக இவங்க பயமுறுத்தலுக்கு அப்படியே அடங்கி அமைதியாயிடுவாங்க. ஒரு சண்டை ஒரு சச்சரவு இருக்கு. இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி வீட்டில் அமைதியை நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு உண்மையான சமாதானம் கிடையாது, உண்மையான அமைதி கிடையாது. அது மாயையான பொய்யான ஒரு அமைதி. ஸோ த ஃபியர் ஆஃப் கான்சிக்வன்சஸ், பின் விளைவுகளை பற்றிய பயத்தை வச்சுக்கிட்டு பயமுறுத்தி பயமுறுத்தி அமைதியை காக்க முயற்சி செய்வது. ரெண்டாவது, திஸ் ஷுட் நாட் நெவர் பி இன் அவர் ஹவுசஸ். முதலாவது என்ன சொன்னேன், சூழ்நிலைகளின் காரணத்தினால அமைதியை அப்படியே காத்துக்கிறது, இதுவும் நம்ம கட்டாயங்களில் வரக்கூடாது. ரெண்டாவது, கட்டாயத்தினாலே அமைதியாக இருப்பது, இதுவும் பொய்யான ஒரு அமைதி. தேர்ட் ஒன் எழுதிக்கொள்ளுங்க, நம்பர் 3, ஐ கால் திஸ் கோல்ட் ஃபீட் குவைட்னஸ். கோல்ட் ஃபீட், கோல்ட் ஃபீட் குவைட்னஸ்ன்றது பேசிக்கலாக என்னன்னு சொன்னால் ஒரு விதமான ஆங்ஸைட்டி. அதாவது எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு காரியத்தை பேசுறதுக்கே ஒரு நடுக்கம், ஒரு விதமான பதற்றம் அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீட் சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொரு இங்கிலீஷில் வந்து they also call it சிக்கன் ஹார்ட்னு சொல்லுவாங்க. சிக்கன் ஹார்ட் அப்படின்னா இந்த கோல்டு ஃபீட் அப்படின்றது என்னன்னா, இதை எதுக்கு பொதுவாக பயன்படுத்த, கோல்டு ஃபீட்ன்றது இந்த கல்யாணம் ஆரம்பிக்க போகிற ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னால், மணி நேரங்களுக்கு முன்னாக கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு சிலது மயக்கம் போட்டு விழுந்துடும். நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. நிறைய வந்து டோர் வரைக்கும் வந்துடும் பொண்ணு, டோரில் வந்து எல்லாத்தையும் பார்த்த உடனே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடும். அம்மா அது குளுக்கோஸ் சேர்த்தா உள்ளே கொண்டு வரணும், அது ஒரு பதட்டம் ஆகிடும். சில மாப்பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. சில கல்யாணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே வெளியே வரல, என்னன்னு கேட்டால் வயிறே சரியில்லை, அவர் அப்படியே போயிட்டு பாத்ரூம் கைமா இருக்காரு. அவருக்கு ஒரு பயம், கடைசி நேரத்தில் ஒரு பதட்டம். இதை வந்து கோல்டு ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக காலெல்லாம் குளிர்ந்து போச்சுன்னு சொல்கிற மாதிரி சிக்கன் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் ஏன் வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விதமான பதட்டம், பயம், என்ன யோசிக்கனே தெரியல. ஐ ஹவ் லேக் ஆஃப் ஐடியாஸ். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை கிடையாதுங்க, மற்றவங்கள மாதிரி எனக்கு வாயடிக்கலாம் தெரியாது. தடால்னு ஒன்று பேசிவிடுவேன், ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டு மடக்கினா அதுக்குமா வாய் நம்மளுக்கு அப்படியே ஸ்டக் ஆகிடும், ரிலீஸ் ஆகாது. அது நமக்கு திருப்பி 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 பேச தெரியாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நல்லா கொடுத்துருவேன், அப்புறமா ஏதாவது எதிர்த்து பேசினாலும் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருவேன். அப்புறமா பட்டுன்னு மூளை வேலை செய்யாது. ஒரு மணி நேரம் கழித்து பல்ப் ஆன் ஆகும், இந்த சோடியம் பேப்பர் லேம்ப் மாதிரி. சில ஆண்கள் கூட இப்படி தான் பேசிவிட்டு நம்ம டபால்னு ஒரு 2 கேள்வி கேட்பா, அதோடு அப்படியே அமைதியாகிடுவாங்க. அவங்களுக்கு உடனே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. அந்த கோல்ட் ஃபீட் இதனால என்னென்னா சில பேர் இப்படி ஆரம்பிப்பாங்க, வண்டி ஒரு 10 மீட்டர் கூட ஓடாது, டப்பு நின்றுக்கிடும், அவ்வளோதான், பஞ்சர் ஆகிடும். அதுக்குமா ஓடாது. சண்டை எப்படி தொடரணும் அல்லது இந்த பிரச்சனை எப்படி பேசி தீக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. தி கெட் கோல்ட் ஃபீட், ஒரு விதமான ஆங்ஸைட்டி. சில பேருக்கு இக்னரன்ஸ் கூட, எப்படி சாதுரியமாக பேசுறது அதெல்லாம் தெரியாது. சில பேர் ஊரே வித்துருவாங்க பேசி பேசிய, சில பேருக்கு பேச்சே ஓடாது. இதனாலேயே சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா பேச தெரியாமல், இந்த வெகுளின்னு வாங்க பாருங்க, ஒன்றும் பேச தெரியாது, வாயில்லாத பூச்சின்னு வாங்க பாருங்க, இந்த மாதிரி சில பேர் இருக்கிறத சில பேர் நினச்சிக்கிறாங்க எங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் பிரச்சனை அந்த பூச்சிக்கு வாய் இல்லை, பாவம், அது பேசாமல் உட்காந்துருக்கிறதுனால நம்ம வந்து டெஃபினிஷன் கொடுத்துருவோம், என்னது, அமைதியாக இருக்கிறோம், சமாதானமான வீட்டை நாங்கள் கட்டியிருக்கிறோம்.
திஸ் இஸ் நம்பர் 3. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அமைதியை வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போர்டு போட்டுக்கிடாதீங்க, இந்த வீடு சமாதான குடியிருப்பு. திஸ் இஸ் நாட் ஹவு இட்ஸ் டிஃபைன்ட். ஓகே. 4வது பொய்யான ஒரு மாயையான அமைதி சமாதானம் என்ன தெரியுமா? ஐ கால் திஸ் கல்ச்சரல் குவைட்னஸ். சொல்லுங்க, என்னது கல்ச்சர் அப்படின்றது? என்னது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் தமிழில்? கலாச்சார அடிப்படையில் உண்டான ஒரு அமைதி, கலாச்சார அமைதி. இந்த கலாச்சார அமைதின்றது இந்தியன் கல்ச்சரு, தமிழ் கல்ச்சரு, தெலுங்கு கல்ச்சரு, மலையாளம் கல்ச்சர் இப்படி நான் சொல்லலை. நம்ம எல்லா கல்ச்சர்லேயும் வாய் அடிக்கிறவங்க இருந்து தான் இருக்காங்க. அந்த கல்ச்சர் மாறவே மாறாது. சாலமோன் காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காது. அவர் பட்ட பாடு இன்னும் ஓயலை. எல்லாருக்கும் வாய் பேச முடியும். ஆனால் கல்ச்சரல் குவைட்னஸ்ன்றது பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், சில வீடுகளில் திருமணமான உடனே கணவனோ மனைவியோ ஒரு அன்ரிட்டன் லா ஒன்று எழுதிடுவாங்க. என்னன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் நாங்கள் எதையுமே நாங்கள் சத்தமாக பேச மாட்டோம், நாங்கள்லாம் மௌன சாமியார்கள், மௌனமே எங்கள் மொழி, எதுவுமே பேச மாட்டோம், இந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு பேசி பழக்கம் இல்லை, எங்களுக்கு அப்படியே வாய்மூடி தான் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாத்திரம் இல்லை, எனக்கு அது பழக்கம் இல்லை, நான் அப்படி வளரலை, இப்படி பழகலை, கேள்வியெல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்ப தப்பு எங்கள் வீட்டில் இப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, எதிர ஆளையும் பேச விட மாட்டாங்க. இதை சொல்லியே நான் சொல்கிறது நிறைய பேருக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லியே கொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் கிடையாது, இந்த கலாச்சாரத்தை இந்த சுவத்துக்குள்ளே கொண்டு வராது. அது உங்கள் அம்மா வீட்டிலே வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் பேச மாட்டோம், எதுக்குமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு சுதந்திரம் கொடுக்கவே மாட்டாங்க. பேச்சு சுதந்திரமே இருக்காது. தங்களுடைய கருத்துக்களை சொல்லவே விட மாட்டாங்க. கேட்டால் அப்படின்னு நிறுத்து, அப்படின்னு நிறுத்து. நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. எது பேசுறதே ஒத்து வராது. கேள்வி அதெல்லாம் கேட்டுறாது. எங்கள் அப்பாவெல்லாம் எங்கள் அம்மா ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பா யாருன்னா ஐஜி ஜெனரல், அவர் சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், முப்படை தளபதி. அவர் ஏதாவது பேசிவிட்டினா எல்லா படையும் இறங்கி வந்துடும். அதனால் எங்கள் அம்மா பேசவே மாட்டாங்க, நீயும் பேசிவிடாது. ஏன்னா எங்கள் குடும்ப வழக்கத்தில் யாருமே என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோம். இப்படி சொல்லி சொல்லியே சில பேர் அத்தனை பேரையும் அடக்கி வச்சுருப்பாங்க. சில மனைவிமார் கணவன்மார் அப்படியே வச்சு அடக்குவாங்க. சவுண்டா போடாதீங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், பிளட் ப்ரெஷர் ஏறிடும், எனக்கு ஒத்து வராது. இந்த பழக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே மனுஷன் வாயை திறக்க முடியாது, கடைசி வரைக்கும் தெள்ளு பூச்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார், பேசவே முடியாது. அவராக போய் செவுத்தில் முடிக்க வேண்டியது தான், பேச விட மாட்டாங்க. அது எங்கள் கலாச்சாரம் கிடையாது, எங்கள் பழக்கம் கிடையாது, எங்கள் வழக்கம் கிடையாது, நாங்கள் இப்படி வளரல. அந்த பழக்கத்தை எங்கே கொண்டு வந்துடாத, இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாது. இதே மிரண்டு போய் உட்காந்துருப்பான். ஐயோ, இது என்ன புது பழக்கமாக இருக்குது, பேசக்கூட மாட்டாங்களா, இது என்ன, இது ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களா, எதையுமே மனம் திறந்து சொல்ல மாட்டாங்களா, பேசிடாது. எல்லாம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, தனி ஜபத்தில் எடுத்துகிட்டு போயிடு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப பாடுபட்டு உட்காந்துருக்கீங்க போல இருக்கு. இந்த மாதிரி பேச விடாமல் இருக்கிறதுக்கு கல்ச்சர் ஒன்றை சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு, அடாப்ட் யுவர் செல்ஃப். இங்கே பாரு, நீ ஒரு புது குடும்பத்துக்கு வந்துட்ட, இதுக்கேற்ற மாதிரி உன்னை என்ன பண்ணிக்கோ, மாற்றிக்கோ. நாங்கள்லாம் உன்ன மாதிரி மாற மாட்டோம், நீ எங்களை போல மாறிக்கோ, அப்போ தான் நீங்கள் சர்வைவ் பண்ண முடியும். அல்லது நீங்கள் குடும்பமே நடத்த முடியாதுமா, குடும்பமே நடத்த முடியாதுங்க. இங்கே பாருங்க, அப்படிலாம் பேசிடாதீங்க, பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. கல்ச்சரல் குவைட்னஸ், ஏதாவது ஒரு கலாச்சார போர்வையை வச்சுக்கிட்டு நாங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம். இட்ஸ் த ஃபோர்த் ஃபால்ஸ் குவைட்னஸ். நம்பர் 5, ஐந்தாவது இன்னொரு விதமான குவைட்னஸ் இருக்குது. என்ன தெரியுமா? ப்ளீஸ் ரைட் இட் டவுன். கான்ஃப்ளிக்ட் சீசன் குவைட்னஸ். கான்ஃப்ளிக்ட் சீசன் குவைட்னஸ் அப்படின்றது என்னன்னா, சண்டை போட்டுக்கிட்டு அமைதியாக இருக்குது. அதாவது மன வருத்தத்தில், மன கஷ்டத்தில் அமைதியாக இருக்கிறது. அதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை துண்டிப்பு அப்படின்னு வருதுல்ல, ஃபோன் பண்ணால் கூட லைன் வேலை செய்யாது. அங்கிருந்து தூதரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், திரும்ப அழைத்து கொண்டோம். அதனால பேச்சுவார்த்தை கிடையாது, நோ சேனல், எல்லா லைனையும் கட் பண்ணி விட்டுறது. இது ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, சண்டை, ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும். அன்னையிலேருந்து
இன்றைக்கு நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி 30 நாள் ஆயிற்று, 60 நாள் ஆயிற்று, 180 நாட்கள் ஆயிற்று, 40 நாள் ஆயிற்று, இப்படி கணக்கு போட்டு வச்சிருக்குது. இவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, சண்டை முடிச்சுக்கிட்டு இதுமா கோல்டு வாரில் ஓடிட்டுருக்கு. தே நெவர் டாக். ஒரு சண்டையினுடைய பின் விளைவாக பேசாமல் அமைதியாக இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, சண்டை ஒரு பேசவே மாட்டேங்கிறாங்களேங்க. அப்படியா? அது சுனாமி வந்து போய் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கு, நீங்கள் என்ன அமைதின்றீங்க? அது நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து பார்த்துருக்கணும் எப்படி பாத்திரம் பறந்துச்சுன்னு. அதுக்கப்புறமா சத்தமே காணோங்க. நீ என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சில வீடுகள் ஏதாவது சண்டை போட்டோன்னு ஒரு லைன் வரைஞ்சிருவாங்க, நடுவில் ஒரு லைன். என்ன லைன்? அங்கே பாரு, உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், என் வாழ்க்கையில் நீ தலையிடாத, தலையிட்ட மரியாதை கெட்டு போயிடும். அப்படி ஒரு லைன் வரைஞ்சிரும். உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் நீ தலையிட. நீ உன் வேலையை நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்து. நீ 8லேருந்து 8:30 சமைச்சிக்கிட்டு நீ கிளப்பி போ, நான் 8:30லேருந்து 9 நான் சமைச்சிக்கிட்டு நான் போகிறேன். இந்த நடுலெல்லாம் கிறிஸ் கிராஸே இருக்கக்கூடாது, லைன் கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி சில குடும்பங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, என்னோட உரசக்கூடாது, எந்த விஷயத்திலும் பேசக்கூடாது, உன் கதையை நீ பாரு, என் கதையை நான் பார்க்குறேன். சில பேர் என்னன்னா, இந்த மாதிரி சண்டை வந்த உடனே தலானியை தூக்க வேண்டியது. இப்போ தான் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் கத்தர் விசாலம் ஆக்கினார்னு இருக்க. எதுக்கு? தலானியை தூக்கிட்டு நீ அந்த பெட்ரூமில் படு, நான் இந்த பெட்ரூமில் படுத்துக்கிறேன். நீ பெட்டில் படுத்தா நான் தரையில் படுப்பேன், நீ தரையில் படுத்தா நான் பெட்டில் படுப்பேன். அப்போ இது என்னன்னா, சத்தமே வராதுங்க வீட்டில், ஒரு சண்டை இருக்காது. ஆனால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கான்ஃப்ளிக்ட் சீசன் குவைட்னஸ். சண்டையினுடைய பின் விளைவினால் உண்டான ஒரு மாயமான ஒரு அமைதி அல்லது கோபத்தினால. ஒரு முறை ஒரு வாலிப பெண் என்கிட்ட சொன்னா, அவங்க அம்மாட்ட பேசி, அண்ணா எனக்கு 13 வருஷம் ஆச்சுன்னா. எப்படி தான் வாழ்ந்தாலோ புண்ணியவதி தெரில, 13 வருஷமாக அவங்க அம்மாட்ட என்ன பண்ணலையா, அது பெரிய சாதனையாக வேறு என்கிட்ட சொல்கிறா. 13 வருஷமாக எங்கள் அம்மாட்ட நான் பேசவே இல்லை. அப்போ இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுற பெரிய பெரிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினவங்களாம் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி எத்தனை வீட்டில் உட்காந்துருக்காங்களோ தெரியல. 13 வருஷம் 14 தெய்வ கிருபையினாலே பேசவே இல்லை. என் மனைவியோட ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது, ஒரு ஒரு சொல் கூட என் வாயில பிறந்ததே கிடையாது. அந்த மாதிரி சண்டை போட்டு பேசாமல் இருக்குது, இதுவும் உண்மையான அமைதி கிடையாது. நம்பர் 6, there's a 6th way where some families maintain quietness, that is called cover up quietness. cover up, எல்லாத்தையும் மாய்மாலத்தினால மூடி மறைச்சு அமைதியாக இருப்பது போல ஒரு வேஷத்தை காண்பிக்கிறது. இது எப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் அவங்க லைஃபே ஒரு டபுள் லைஃபாக இருக்கும். ஊருக்கு ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம். வீட்டுக்குள்ளே பயங்கர சண்டையாக இருக்கும், ஒரே சச்சரவா, 2 சென்டென்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண முடியாது, பேச முடியாது, ஒரு கான்வர்சேஷன் இருக்காது. ஆனால் வெளியே வந்துட்டாங்களோ, யாராவது ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்களோ, 2 பேரும் தேவதூதர்கள் தான். என்ன சிரிப்பு, என்ன உபசரிப்பு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கூட சிரிப்பாங்க. அப்போ நம்ம நினச்சோம்ப்பா, என்ன லவ் பேர்ட்ஸாக இருக்காங்களே, இது லவ் பேர்டா? இது நீங்கள் கிளம்புங்க, அப்புறமா தெரியும். ஒன்று மேலே ஏறி பாஞ்சு என்ன பண்ணிடும், கடிச்சு கொதறிடும். ஆனால் ஊருக்கு சூப்பர் வேஷம். இதில் நிறைய வேஷம் போடுற ஆட்கள் பொதுவாக எங்கே ரொம்ப சிரிப்பாங்கன்னு கேட்டால், கல்யாண மேடையில், வேற ஒருத்தர் கல்யாண மேடையில். அங்கே போய் நிற்கிறது என்ன, மனைவியை கொஞ்சறது என்ன, தோள் மேலே கை போடுறது என்ன, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது என்ன, ஊரே நம்போம். பா என்ன ஒரு குடும்பங்க, ஒற்றுமை, நகையும் சதையுமா அப்படியே ஒன்றா இருக்கிறாங்க. அப்படியே ஸ்டேஜ் மாமா அவர் கூப்பிடுற துணியை கேட்டினா, அப்பா என்ன மாதிரி உருகிறாரு, என்ன ஒரு சமாதானம். அந்த அம்மா வேற பக்கத்து இடிச்சு சொல்லும், பார் எப்படி இருக்காங்க பார், அந்த மாதிரி நீ இருக்கணும். ஊருக்கே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அமைதிக்கு இவங்க தான் பல்கலைக்கழகமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு தெரியுமே கதை. வண்டியில் ஏறும் போதே ஆரம்பிச்சிடும். முன்ன அவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
யாரை பார்த்துக்கிட்டு இருந்த? எங்க காரில் ஏறும் போதே. ஆனால் நீங்கள் ஃபோட்டோவை பாருங்களேன், அடாடாடாடாடா என்ன ஒரு வேஷம், என்ன சர்ச்சில் சொல்லவே வேணாம், ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இன்னும் சொல்லவே வேணாம். அப்பா ஏய் லீடர்கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துறாதுண்ணே, அமைதியாக வந்துட்டு அங்கே பேசாமல் வெளியில் காட்டிக்கிடாது. ஏதாவது சொன்ன இந்த சர்ச்சு வாசல் பக்கம் திருப்பி கால் மிதிக்க விட மாட்டேன். என்ன ஒத்துக்கிறியா இல்லையா? வீட்டிலே உயில் எழுதி வாங்கி தான் நிறைய பேர் வீட்டுக்கு சர்ச்சுக்கு வராங்க. வெளியே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, லீடர்கிட்ட சொல்லாத, ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் தெரியக்கூடாது, சர்ச்சுக்கு தெரியக்கூடாது, பாஸ்டர் தெரிஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கவர் அப் குவைட்னஸ், டோட்டலாக கவர் அப், எல்லாத்தையும் அழகாக மூடு மந்திரமாக அப்படியே ஒழிச்சு மறைச்சு அப்படியே அழகாக மாய்மாலத்தினால மூடி வெளியே வரும்போது நல்லா நடித்து அமைதியாக இருப்பதை போல ஒரு பாசாங்க என்ன பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிடாதீங்க இதுதான் அமைதியான வீடுன்னு. நோ. சரி, கடைசியாக ஒன்று வருவோம். நம்பர் 7, ஃபால்ஸ் குவைட்னஸ்க்கு இன்னொரு நிலை என்ன அப்படின்னு கேட்டால், ஐ கால் திஸ் கஸ்டமரி குவைட்னஸ். வழக்கத்தின்படியே ஒரு அமைதி, வழக்கத்தின்படி அமைதி. திஸ் இஸ் லைக் there are some families, கவனிங்க, there are some families which maintain a kind of a new normal. a new normal. நியூ நார்மல்ன்றதுன்னா எங்கள் உலகத்தில் இப்படி தான், இதுதான் புது வழக்கம் எங்களுக்கு. இந்த வழக்கத்தின்படி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம், நாங்கள் அமைதியாகவே இருப்போம். நியூ நார்மல். இந்த ஒரு வினோத சுபாவத்தை நீங்கள் பழகிக்கணும். இதுதான் எங்கள் வழக்கம், இதுதான் எங்கள் பழக்கம். இது வந்து எங்கள் சுபாவம் இல்லை, இது பழக்கம். இப்படி தான் நாங்கள் பழகியிருக்கிறோம். ஆரம்பம் முதலே இப்படி தான் இருந்திருக்கு, இனிமேலும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில மனைவிமார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அவங்ககிட்டலாம் பேசியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பேச தெரியாது? எங்கள் வீட்டில் பேசவும் விட மாட்டாங்க, யாரும் நாங்கள் பேச மாட்டோம். அதனால் எங்களுக்கு பேசி என்ன இல்லை பழக்கம் கிடையாது. அதனால் எனக்கு யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. சில கணவன்மார் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சலாம் வந்திருக்காங்க. பாஸ்டர் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறா, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறா, முகத்துலையும் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிய மாட்டேங்குது, இவ விரும்புகிறாளா விரும்பலையா, இவ ஒத்துக்கிறாளா ஒத்துக்கலையா, இவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். அப்படியே முகம் அப்படியே பிளெயினாக இருக்குது பாஸ்டர், எந்த மீட்டருமே இல்லை. கண்லேயும் இமோஷன் தெரிய மாட்டேங்குது, வாயிலையும் தெரிய மாட்டேங்குது. கோவம் வந்தால் கன்னத்தில் சிவப்பாகணும், அது கூட சிவப்பாக மாட்டேங்குது. அப்படியே இருக்காப்பா சார், சில மாதிரி இருக்காப்பா சார். எதை கேட்டாலும் பதில் வராது. அப்படியே ம் 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 அவ்வளோதான், அதுக்கு மிஞ்சி ஒன்றுமே இருக்காது. என்னன்னு கேட்டால் இதெல்லாம் என்னது, சின்ன வயசுலேருந்து எங்களுடைய வழக்கம். இப்போ இவர் பார்ப்பார், திட்டினாலும் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, அமைதியாக பேசினாலும் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, கோவப்பட்டாலும் ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. அது பாட்டு கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்து, சரி போ எப்படியோ போ, என்னன்னோ நான் நினச்சதை நான் செய்கிறேன், நீ நினச்சதை நீ செய். என்னம்மா ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா, நூடுல்ஸ் வேணுமா, எல்லாத்துக்கும் ஒன்று தான். இவர் தலையை பிச்சுக்கு வரணும். அது ஹோட்டல் போனால் கூட இது உனக்கு எது வேணும், உனக்கு ஃப்ரைடு வேணுமா, உனக்கு போச்ட் வேணுமா, உனக்கு என்ன, நீங்கள் என்னன்னா சொல்லுங்க, என்னன்னா சொல்ல. சாப்பாடு எப்படி இருந்துச்சு, எல்லாம் இந்த ஒரு வார்த்தை தான். கேட்டால் எங்களுக்கு என்ன இல்லை, வழக்கம் இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. இதை வச்சுட்டு சில பேர் நினைக்கிறாங்கன்னா நம்ம அமைதியான வீட்டை கட்டிட்டோம். இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியலை. 7 கேட்டகரி நான் சொன்னேன். 7 ways we can define our own false idea of quietness. 7 விதமாக நாம் அமைதியாக இருக்கிறோம் என்கிற ஒரு டெஃபினிஷனை நமக்கே நம்ம கொடுத்து கொள்ளலாம் நம்ம குடும்பத்துக்குள்ள. நான் ரொம்ப கருத்தாக சொல்கிறேன், இதை சும்மா விளையாட்டாக சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆஃப்டர் லாங் தாட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் ஃபார் மெனி வீக்ஸ்.
என் மனதில் வந்த எண்ணங்கள் எல்லாம் நான் எடுத்து கலெக்ட் பண்ணி தான் அந்த 7 கொண்டு வந்தேன். சர்க்கம்ஸ்டான்ஷியல் குவைட்னஸ், சூழ்நிலையின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு அமைதி. சூழ்நிலை மாறினால் சூழ்நிலை பிரச்சனை வேற மாதிரி மாறிடும். சூழ்நிலையினாலேயே அடக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைதி. 2வது கம்பல்சிவ் குவைட்னஸ், கட்டாயத்தின் அடிப்படையிலே நிலைநாட்டப்பட்ட ஒரு அமைதி. கோல்ட் ஃபீட் குவைட்னஸ், பதற்றத்தினால் உண்டாகும் ஒரு அமைதி. கல்ச்சரல் குவைட்னஸ், கலாச்சாரம் என்கிற போர்வையிலே நிலைநாட்டப்பட்ட அமைதி. கான்ஃப்ளிக்ட் சீசன் குவைட்னஸ், சண்டை கால அமைதி. 6வது கவர் அப் குவைட்னஸ், முழுவதையும் மூடுமந்திரமாக மறைத்து மாயமாக வாழ்ந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் காரியங்களை மூடி மறைத்து ஒரு அமைதி. நம்பர் 7 கஸ்டமரி குவைட்னஸ், வழக்கத்தின்படி பிறப்பின்படியே உண்டான குவைட்னஸ். உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், குடும்பம் என்று வந்துவிட்டால் இந்த 7ல் 1 கூட நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. இதுவல்ல அமைதியான குடியிருப்பு, இதுவல்ல சமாதானம். வாய் பேசாமல் இருக்கிறேன், எதையுமே நான் சொல்றது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்கு பேசுவானே, வம்ப விலைக்கு வாங்குவானே, இப்பெல்லாம் பேசுறதே இல்லை. நம்ம நினச்சிடக்கூடாது பெரிய வெற்றி கொடி பிடித்திடுவோம்னு நினச்சிடக்கூடாது. பா கடைசியா நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம், கிடையாது. யூ ஆர் ஆக்சுவலி ஃபெயில்ட். யூ ஆக்சுவலி ஃபெயில்ட். யுவர் ஃபேமிலி இஸ் நாட் ப்ரோக்ரெஸிங், இட் இஸ் ஜஸ்ட் டைட். உங்கள் குடும்பம் முன்னேறலை, உங்கள் குடும்ப உறவு செத்து போனதுன்னு அர்த்தம். There is no more communication, there is no more transfer of information, there is no more consensus, there is no more discussion, there is no more good times together. பேச்சே கிடையாது, பரிமாற்றமே இல்லை, கொடுக்கல் வாங்கலே இல்லை. நீங்கள் ஒரு உலகத்தில் வாழ்கிறீங்க, அவங்க ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க, 2 பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். யூ ஆர் ஜஸ்ட் ஷேரிங் த ரெண்ட், யூ ஆர் ஷேரிங் த ஸ்பேஸ், but there is no positive movement in your family. இது எப்படி இருக்குன்னா, ஐசியூ பெட்ல 2 பேர் படுத்திருக்கிற மாதிரி. 2 பேரும் ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஏன்னா வாயில் ஒன்று இருக்கும், மூக்கில் ஒன்று இருக்கும், எதுவும் பேச முடியாது. அதனால 2 பேரும் ரொம்ப அமைதியானவர்கள் நினச்சிடக்கூடாது. The truth is you have lost the life and the vigor and the energy and the beauty and the sweetness of your marriage. உங்களுடைய குடும்பத்தினுடைய இனிமை, ருசி, இன்பம் எல்லாவற்றையும் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, பாஸ்டர் 7 விதமான பொய்யான அமைதிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு இந்த 7 சுட்டி காட்டினீங்க. உண்மையான அமைதினா எப்படி இருக்கும்? உண்மையான அமைதினா எப்படி இருக்கும்? நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனால் ஒன்று மாத்திரம் இன்றைக்கு நான் எம்பசைஸ் பண்ணணும்னு என் மனதில் ஆவியானவர் வற்புறுத்தினார். அதனால் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு என் செய்தியை முடிக்க போகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 30:15. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னது உன்னுடைய பலன்? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. இன்னொரு முறை இல்லை, சத்தமா சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல the word that is used is in quietness and confidence is your strength. அமைதியிலேயும், அமெரிக்கைனா அமைதி, அமைதியிலேயும் நல் நம்பிக்கையிலேயும் உங்க பலன் இருக்குன்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன் டு மீ. See, if you are really maintaining the right kind of quietness in your family, உங்க குடும்பத்தில் நீங்க சரியான ஒரு அமைதியை நீங்க கடைபிடிக்கிறீங்க, நீங்க பரிபாலிக்கிறீங்க, அதை நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவமா நீங்க பார்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? அந்த அமைதியோடு கூடிய ஒரு மன தைரியமும் நம்பிக்கையும் கூடவே இருக்கணும். as partners in marriage, குடும்பத்திலே நீங்க பார்ட்னர்ஸா நீங்க உறவு கொண்டாடுகிற நீங்க, உங்க அமைதி எதனால வரக்கூடாதுன்னா பயத்தினால வரக்கூடாது. உங்க அமைதி கட்டாயத்தினால வரக்கூடாது. உங்க அமைதி சூழ்நிலையினுடைய அழுத்தத்தால வரக்கூடாது. உங்க அமைதி பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடாதுன்ற பயத்தில் வரக்கூடாது.
ஏதோ ஒரு புது கலாச்சாரம்னு சொல்லி உங்க மேல திணிச்சிட்டு நீங்க அமைதியா இருக்கிறது உண்மையான அமைதி கிடையாது. சண்டை போட்டுட்டு பேச விருப்பம் இல்லாமல் அமைதியா இருக்கிறேன்னு சொல்ற அமைதி கிடையாது. உண்மையான அமைதி என்பது உள்ளே சண்டை போட்டுக்கொண்டு ஊருக்கு அமைதியானவர்களைப் போல வேஷம் போடுவது உண்மையான அமைதி அல்ல. உண்மையான அமைதி என்பது வழக்கத்தின்படி நான் ஒன்று ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. உண்மையான அமைதியான வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு கேட்டால், அமைதி எங்கே இருக்குன்னு கேட்டால், கணவனும் சரி மனைவியும் சரி அவங்க நம்பிக்கையோட கான்ஃபிடன்ஸோட வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்க, அங்கே மெயின்டைன் பண்ணுறது தான் அமைதி. கான்ஃபிடன்ஸ். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து he is so confident he can actually talk his problems, his weaknesses, his struggles, அவருடைய பிரச்சனைகள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய போராட்டங்களை அக்ராஸ் த டேபிள் தைரியமாக பேச முடியும். இதனால பிரச்சனை வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் பேச முடியும். அதே போல் ஒரு மனைவி தன்னுடைய தேவைகள், தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய விருப்பங்களை கொஞ்சம் கூட கூச்சப்படாம, கொஞ்சம் கூட மறைக்காம வெளிப்படையாக பேசுறாங்க பாருங்க. பேசுறதுல கொஞ்சம் கூட பயமே இல்லாம நம்பிக்கையோடு பேசி, இதை வந்து என்னுடைய எதிர்ப்பாளர், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி அவங்க நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. இதனால பிரச்சனை உண்டாகாதுன்னு நிச்சயமா தெரியும். நிச்சயமா எங்க வீட்டில் எந்த காரியத்தையும் நாங்கள் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த கான்ஃபிடன்ஸோட கூட நீங்க ஒரு அமைதியை மெயின்டைன் பண்றீங்க பாருங்க, தட் இஸ் பீஸ். தட் இஸ் பீஸ். என்றைக்கு ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து நடுங்கிறாங்களோ, பயப்படுறாங்களோ, நீங்க வந்து உண்மையான அமைதியை நீங்க அங்க நிலைநாட்டல, பயமுறுத்தி தான் அமைதியை வச்சிருக்கிறீங்கன்றது வெட்ட வெளிச்சம். என்றைக்கு ஒரு கணவன் தம் மனைவிட்ட பேசுறதுக்கே பதறாரோ, பயப்படுறாரோ, அவர் வந்து ஒரு விதமான ஒரு நிச்சயமற்ற நிலைமையில வந்துட்டு இந்த டாபிக்லாம் ஆஃப் லிமிட்ஸ், இதெல்லாம் நான் பேசவே கூடாது, அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் டபு, எங்க வீட்டில் வந்து அங்கீகரிக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் பேசிடவே முடியாது, பேசிட்டா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், பேசிட்டா நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் அப்படின்ற நிலைக்கு உங்க குடும்பம் நிக்குதா, யூ ஆர் ஆக்சுவலி சிட்டிங் ஆன் ஃபால்ஸ் குவைட்னஸ். நீங்க ஒரு பொய்யான மாயான ஒரு அமைதியை நீங்க அமைதி நம்பிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை நீங்க பிரிங்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு போறீங்கன்றதை மறந்துடாதீங்க. எங்க அமெரிக்கா, உண்மையான அமெரிக்கா இருக்கிறதோ அங்க வந்து நம்பிக்கை இருக்கும். பயப்படவே மாட்டாங்க. நோ ஃபியர், நோ ஃபியர். எதை பத்தியுமே பயம் கிடையாது. என்னை பயமுறுத்தவும் மாட்டாங்க, நான் பயப்படவும் வேண்டிய அவசியமே கிடையாது. Because here is a space we can bring anything up. எதை வேணாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும், எதை வேணாலும் தைரியமாக பேசுவோம். எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, பயமுறுத்தல் கிடையாது, தயக்கமே கிடையாது, எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. பட் நாங்கள் எதை பேசினாலும் அதனுடைய முடிவு வந்து வாக்குவாதமாக போவே போகாது. நாங்கள் எப்பவுமே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை கொடுப்போம். ரெண்டு பேரும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ரெண்டு பேருடைய ஐடியாஸை நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் அதனால நாங்கள் சண்டைலாம் போட மாட்டோம். அது சண்டையில் இன்னைக்கு பாருங்க, நிறைய வீடுகள் கவனிங்க, நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பேசிட்டாலே அது முடிவு எப்படி தான் வரும்? சண்டை தான். நிறைய பேருங்க, உண்மை அது. நிறைய வீடுகளில் கணவன் வந்து பேசுறதுக்கே பயப்படுறாரு. 2 வார்த்தை சொன்னால் போதும் பாஸ்டர், அவ்வளோதான், 2 வாரம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். அதனால நான் பார்த்து 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 இப்போ எதுவுமே நான் பேசுறதே கிடையாது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். நான் எதையுமே சொல்றதில்லை, எதையும் கண்டுக்கிட்டது இல்லை. எப்படின்னா போங்கன்னு விட்டேன். திஸ் இஸ் நாட் த வே a family should run. ஒரு வைஃப் சொல்லக்கூடாது, என்னைக்குமே சொல்லக்கூடாது, ஐ எம் so scared of him, ஐ எம் so scared that I will hurt his feelings. அவருடைய உணர்ச்சிகளை நான் வந்து காயப்படுத்துகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லவே கூடாது. நீங்கள் அந்த மாதிரி பயமுறுத்தி ஒரு மாயமான கல்ச்சரை நீங்கள் பேசிட்டு, நீங்கள் ஒரு விதமான சுச்சுவேஷனில் கொண்டு போய் அவங்கள கார்னர் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறோம் ஊருக்கு காட்டுறீங்கன்னா, யூ ஆர் நத்திங் பட் அ ஹிப்போக்ரிட். நீங்கள் ஒரு மாய்மாலக்காரர். உங்கள் குடும்பமும் மெய்யான அமைதியை தேடி போகலை, அது ஊருக்காக ஒரு விதமான பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஈச் ஒன் டு இட்ஸ் ஓன் டிவைசஸ். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க ஷெல்லுக்குள்ளே உட்காந்துட்டு சேஃபாக இருக்காங்க. கவனிங்க,
நிறைய வீட்டில் அநேக பெண்கள் தங்களுடைய சொந்த புருஷன்ட்ட தங்கள் மனக்கவலைகளை சொல்றதே கிடையாது. கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆன பிறகு கூட அவங்க மன அமைதிக்கு புருஷன்ட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் அவங்க சொந்த அம்மாட்ட, அக்காட்ட, தங்கச்சிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடுறாங்க. நீ பேசினா கொஞ்சம் அமைதியாக இருக்குது, எனக்கு மனசுக்கு நல்லா இருக்குது. ஏம்மா நீ அவர்கிட்டே பேசலாம். ஐயோ அவர்கிட்ட பேசினா அவ்வளோதான், 2 வாரம் பேச மாட்டார். இதை சொல்லிட்டேன்னா 2 வாரம் சண்டை வந்துடும். இன்றைக்கி நிறைய புருஷன்மார் கூட தங்கள் குடும்பத்தில் தங்கள் மனைவிட்ட பேசுறது கிடையாது. மனைவிட்ட பேசுறதை விட தங்கள் நண்பர்கள்ட்ட தான் இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா கூட. ஏன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் பேசிட்டேன்னா இது ஒரு பெரிய போராட்டமாக முடிஞ்சிடும். சொந்தங்கள்லாம் வீட்டுக்கு தேடி வந்துடுவாங்க, பெரிய பிரச்சனையை கிளப்பிடுவாங்க. அதனால் நான் பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஆரம்பிச்சாச்சு, போகிறது போட்டோம், எவ்வளோ காலம் ஓடுதோ ஓடட்டும்னு விட்டேன். உங்களுடைய குடும்பம் பலமுள்ளதாக இருக்கணுமா? பெரியமானவர்களே, அன்பாக சொல்கிறேன், அமெரிக்கா இருந்தால் மட்டும் போதாது. அமெரிக்கையோட என்ன இருக்கணும்னா நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நம்பிக்கை. That confidence, that level space where you have no limits to the conversation, no limits. எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், எதை வேணாலும் சொல்லலாம். there will be no offense. அங்கே ஒரு வெல்கம் இருக்கும், அங்கே ஒரு பரஸ்பரம் இருக்கும், ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், ஒரு பாராட்டு இருக்கும், அங்கீகாரம் இருக்கும், அங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்கும், அங்கே ஒரு வரவேற்பு இருக்கும், சேஞ்ச் இருக்கும். அதுதான் உண்மையான அமைதி. நிறைய பேர் என்ன ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க பாருங்க, கவனிங்க, ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. என்ன தெரியுமா? ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் எனிமோர். இனிமேல் நான் இதை பற்றி பேச போகிறதில்லை, ஏன்னா எனக்கு தெரியும் எதுவுமே மாற போகிறதில்ல. See, that is not a healthy relationship. நீங்கள் நினச்சிட்டீங்க, இப்போ என் கணவன் என்கிட்ட சண்டை போடுறதே இல்லை, என் மனைவி ஆரம்பத்தில் பயங்கரமாக என்கிட்ட பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, இப்போல்லாம் போடுறதே இல்லை. ஏன் தெரியுமா அவங்க போடுறதில்ல? டோட்டலாக நம்பிக்கை எழுந்துட்டாங்க அவங்க. இப்போ அமைதி இருக்குது, நம்பிக்கை கிடையாது. நோ கான்ஃபிடன்ஸ் அட் ஆல். அண்ட் ஷி டசன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஹர் எனர்ஜி டாக்கிங் அபவுட் திஸ் அகேன் அண்ட் அகேன். திரும்ப திரும்ப இதே பேசுறதுல அவங்களுக்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இதில் எந்த பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எத்தனை குடும்பம், நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த நம்பரில் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல, ஆன்லைனில் எத்தனை பேர் இதை கேட்டுட்ருக்கிறவங்க, பாஸ்டர் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஹவுஸ். வி டோன்ட் டாக் அபவுட் திங்ஸ் எனிமோர், வி டோன்ட் டிஸ்கஸ் திங்ஸ் எனிமோர், வி ஜஸ்ட் ஷட் இட் ஆஃப். எல்லாத்தையுமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், எதையுமே நாங்கள் நிறுத்திட்டோம், எதையுமே நாங்கள் பேசுறது இல்லை பாஸ்டர் இப்போல்லாம். ஏன்னா பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு பாஸ்டர், எனக்கு நான் நிச்சயம்லாம் இழந்துட்டேன், இப்போ இனிமேல் நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. அந்த லெவல் யாராவது வந்திருக்கீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரு. யூ நீட் டு பில்ட் பேக் யுவர் கான்ஃபிடன்ஸ். அந்த அமெரிக்கையோட நம்பிக்கையை கெடுக்கிற, நம்பிக்கையை உடைக்கிற எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபார் அ லாங் டேர்ம் ஹெல்த்தி ஹாப்பி ரிலேஷன்ஷிப், கிவ் அப் தீஸ் ஃபால்ஸ் ஐடியாஸ் ஆஃப் குவைட்னஸ். மிக தாபந்தமாக தாழ்மையாக சொல்கிறேன், நீண்ட கால மகிழ்ச்சியான குடும்ப உறவுக்கு இந்த 7 பொய்யான அமைதிகளை விட்டு தயவு செய்து நீங்கள் அதில் உட்காந்துருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் யூ, இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் யுவர் பார்ட்னர், இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் யுவர் ஃபேமிலி. நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அமைதியை நான் வளர்த்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. I know that I have not quoted 100 verses today. 100 வசனம் நான் கோட் பண்ணல. நான் இங்கும் அங்கும் அப்படி இப்படி வசனங்களை காமிச்சு உங்களுக்கு நான் சத்தியத்தை போதிக்கலாம். ஆனால் ஐ நோ வாட் எவர் ஐவ் ஸ்போக்கன் இஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்திலிருந்து அத்தனை பிரின்சிபிள்ஸையும் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஃபார் த லேக் ஆஃப் டைம் ஐ டென்ட் பிரிங் அப் எனி இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் த பைபிள். எனக்கு இருக்கிற ரொம்ப குறுகிய காலத்தில் 7க்கும் நான் ஒவ்வொன்றா நான் வேதத்துலேருந்து நான் விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நேரம் ரொம்ப ஆகிடும். அதனால் நான் ரொம்ப சுருக்கிட்டேன் என் வார்த்தைகளை. பட் ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் தட் த ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் ஹெல்ப்ட் யூ டு கெட் திஸ் மெசேஜ் அக்ராஸ். நம்மளை சிந்திக்க வைக்கவும், யோசிக்க வைக்கவும், நம்மை நிதானிக்கவும்,
நம்முடைய நிலைமையை நாம உண்மை நிலைமையை அறிந்து கொள்ளவும் ஆவியானவருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் நான் நம்புறேன். நீங்க எந்த அமைதியை காத்துக்கிட்டு இருக்கீங்க? பொய்யான அமைதியா, மெய்யான அமைதியா? வாட் இஸ் யுவர் ஃபேமிலி ரன்னிங் வித்? My dear brother, sister, listen to me. You are thinking that it is all going to be well in another 5 years with the same track record. இதே போல இன்னொரு 5 வருஷம் ஓட்டிடுவேன், 10 வருஷம் ஓட்டிடுவேன். I'm telling you, that's not going to work. It's not going to work. You never know when shift will come, when change will come. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய பூகம்பம் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேலே வந்து நிறைய வால்கனோவில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப் இருக்கும். நிறைய வால்கனோஸில் வந்து அந்த மேல் மட்டம் வந்து பனியினால் மூடி இருக்கும், ஐஸ் இருக்கும், ஸ்னோ இருக்கும். அந்த ஸ்னோவை பார்த்த உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, இதுக்கு கீழே என்ன இருக்காது, எரிமலை இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள நிறைய ஆக்டிவ் வால்கனோ உள்ள கொப்பளித்து கொண்டிருக்கிற இந்த என்ன மலை, அது எரிமலை. எரிமலையில் மேலே வந்து ஸ்கீ ரெசார்ட் வச்சுருக்காங்க தெரியுமா? மேலே வந்து ஐஸில் வந்து விளையாடுறாங்க. ஆனால் ஃபியூ 100 மீட்டர்ஸு கீழே வந்து வெளியே கொப்பளிச்சு வெடிக்கக்கூடிய பயங்கரமான லாவா வந்து உள்ளே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஐஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஐஸை பார்த்துட்டு தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. டோன்ட் திங்க் ஆல் இஸ் வெல். நீங்கள் பின்னால் ரிக்ரெட் பண்ணுவீங்க. நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கவனிக்கலைன்னா you will surely regret someday. Someday you will surely regret. I am telling you this word. If you don't take care of your business, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தலை, அமைதியை, உண்மையான அமைதியை நீங்கள் தேடாமல், நம்பிக்கையோடு நிறைந்த ஒரு அமைதியை நீங்கள் தேடாமல், ஒரு மாயையான, பொய்யான, மேலோட்டமான, ஊருக்காக ஒரு அமைதி, வேஷம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்களானா ஒரு நாள் வந்து சூழ்நிலைகள் தலைகளாய் தாறுமாறாய் திடீரென்னு மாறும். and you'll be surprised, you'll be totally shocked to see how come in the world my family came to the middle of the road. நடு சந்திக்கு என் குடும்பம் எப்படி இப்படி வந்துச்சு அப்படி நீங்க யோசித்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ந்து போவீங்க. you know why? Because it has been many years you have been living under a farce. பல வருஷங்களாக நீங்க ஒரு பொய்யையும் மாயையும் உண்மை நம்பிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. That's not the reality. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கார். Before danger strikes your family, set things right. காரியங்களை செவ்வையாக்குங்க, சீர்படுத்துங்க. இன்றைக்கு ஒரு சான்ஸ். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போல கோபம் மூட்டாதீங்க. உங்கள் ரட்சிப்புக்கான காரியங்களை தெரிந்தெடுத்து நீதியை செய்யுங்க. குடும்பத்தில் இழந்து போன நம்பிக்கையை திரும்ப கொண்டு வாங்க. மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு தைரியத்தை கொடுங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன் இப்படியே தள்ளிட்டு போயிடுவேன். யூ cannot. There's a breaking point. There's a threshold for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. உடைந்து போன பிறகு அழுது பிரயோஜனம் இல்லை. ஏசா வந்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்த பின்பாக போய் அழுதான், முறையிட்டான், ரொம்ப மனசங்கடப்பட்டான். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதாலும் போனது திரும்ப வரவே இல்லை. He never got it back. The Lord doesn't want you to regret. He wants you to rejoice. நீங்கள் வந்து மன கஷ்டத்தில் வாழணும்னு ஆண்டவர் விரும்பலை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு ரொம்ப அவசியமானது சமாதானம். என்ன சமாதானத்தை என் வீட்டில் நான் நிலைநாட்டிட்டு இருக்கேன்? நம்பிக்கையுடன் கூடிய அமெரிக்கை தான் என் குடும்பத்துக்கு பலன். எத்தனை பேரோட இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு? நான் பேசின 7 காரியங்களை ஏதாவது ஒன்று, பாஸ்டர் இது அப்பப்போ என் லைஃப்பில் எங்கள் ஃபேமிலியில் தலையெடுக்குது, நாங்கள் வந்து இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இதில் வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணவே இல்லை. We always go back to one of the 7 false ideas of quietness. And we never resolve. We just keep running back to square one. திரும்ப அதே தான் செஞ்சுட்டே இருக்கோமே தவிர நாங்கள் உண்மையாக ரிலீஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸோடு கூடிய ஒரு அமைதிக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருப்பலை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களாண்ணா? இன்றைக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து
உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றும்படி ஒப்பு கொடுங்க. God will surely touch you and change you. என்ன காரியத்தையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். I want my family to walk in the paths of peace. சமாதானத்தின் வழிகளை நான் தேடுறேன். மெய்யான சமாதானத்தை என் குடும்பத்தில் நான் நாட்டுறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த பொய்யான மாயான சமாதானத்தை நான் நம்பி இதுதான் அமைதின்னு சொல்லி என்னையே நான் ஏமாற்றி கொள்ளாதபடி என்னை எச்சரித்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அமைதி நம்பிக்கையோடு கூடிய ஒரு அமெரிக்கையாக எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலனாக கேடகமாக இருக்க கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, பேசுகிற நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு கணவன்மார், ஒவ்வொரு மனைவிமாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பமாகிலும் கெட்டு போவது உம்முடைய பிரியம் அல்ல, உம்முடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டவர்கள் ஆண்டவரே, இது ஒரு மனுஷனிடத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை இங்கே விட்டு செல்லாதபடி ஆவியானவர் என் கூட பேசியிருக்கிறாரு. என்னுடைய நிலைமை, என் குடும்பத்தின் நிலைமையை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு என்பதை உணர்ந்து மெய்யான சமாதானத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாள் முதல் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் திருப்பு முனையை காண கிருபை தந்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது பெரிய சமாதானத்துக்கான பாதையை அமைத்து கொள்ள நம்பிக்கையோடு முன் செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.